அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் திருமணத்துக்கு அப்புறமா ஒரு சில ஆண்டுகள் ஆகட்டும், குழந்தைக்கு சில ஆண்டுகள் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம், அல்லது நம்ம லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி போட்டு அதனால ஒரு சில பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க. இது நல்லதா கெட்டதா, இப்படி தள்ளி போடலாமா, தள்ளி போனால் பெனிஃபிட் இருக்கா, இதில் என்ன காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூஆர் நியூலி மேரிட் அல்லது மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது இத்தனை ஆண்டுகள் கழிச்சு தான் குழந்தை பெற்றுக்கணும், அப்படி ஏதாவது ஒரு பிளானில் ஏதாவது இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கப்புள்ஸு கண்டிப்பாக முக்கியமான ஒரு பதிவு. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். ஸோ இந்த மேரேஜுக்கு அப்புறம் உடனடியாக குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது, குழந்தைக்கு முயற்சி பண்ணுறாங்க உடனடியாக, ஆனால் குழந்தை நிற்கலை அப்படின்னா அவங்க ஒரு மருத்துவ உதவி நாடுறாங்க. இது ரெண்டும் இல்லாமல் ஒரு குரூப் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களாகவே தள்ளி போடுறது. ரெண்டு காரணத்தில் தள்ளி போடுற நிலை பார்க்குறோம். ஒன்று, லைஃப்பில் செட்டில் ஆகணும், இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் கொஞ்சம் வேலையில் ப்ரொமோஷன் ஆகட்டும், அல்லது வீடு கட்டணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா குழந்தை வச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது ஒன்று. ரெண்டாவது, ரெண்டு பேத்துக்கும் உள்ள ஒரு ஃபிசிக்கல் பாண்டிங் இன்னும் வரல, ப்ராப்பராக நம்ம ரெண்டு பேத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட். அரேஞ்ச் மேரேஜ் திடீர்னு பார்க்குறேன், திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்படின்போது நமக்கு ரெண்டு பேத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறமா வச்சுக்கலான்னு சொல்லி தள்ளி போடுறது இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போட்டதுக்கு அப்புறம் என்ன விளைவுகள் வந்தது அப்படின்னு ஒரு சில எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு கப்புள், அவங்க அரேஞ்ச் மேரேஜ், ஆனால் ரொம்ப சொந்தம், மாமா பொண்ணு அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிடறாங்க. பண்ணதுக்கு பிறகு இவர் உடலுறவு வச்சுக்க ட்ரை பண்ணும்போது முதல் நாள்லேயே சொல்லிடுறாங்க. பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறமா கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. அவர் ஒரு 1 month டைம் விடுறாரு, 2 மாதம் 3 மாதம் இப்படியே தள்ளி போகுது. அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. இப்போ அந்த 1 year 1 month 2 monthன்றது வருஷக்கணக்காகிடுச்சு, 2 வருஷத்துக்கு தாண்டி போயிடுச்சு. ஆனால் அவங்களுக்குள்ள எந்த விதமான திருமணம் பந்தமும் நடக்கலை. பட் சேர்ந்தா வாழ்கிறாங்க, மற்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்குது. இப்போது 2 year அவரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. சரி, அவங்களுக்காக இன்றைக்கி அந்த ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. இது நல்லது தான், இப்படி தான் இருக்கணும். இப்போது எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ்லாம் குழந்தை கேட்குறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தை இல்லையான்னு கேட்கும் பொழுது இப்போ அந்த பெண் தயாராக இருக்கிறாங்க. இப்போ கான்டாக்ட் வச்சுக்க கேட்குறாங்க. இப்போ இவர் கான்டாக்ட் வச்சுக்க போகும்போது இவருக்கு ப்ராப்ளம், இவரால் உடலுறவு வச்சுக்க முடியல, இவருக்கு அந்த எரெக்ஷன் இஷ்யூ வருது. ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு ப்ராப்பராக எரெக்ஷன் எல்லாமே இருந்தது நான் அப்ரோச் பண்ணும்போது, பட் இப்போ எனக்கு இல்லை அப்படிங்கிறாரு. இது ஒரு கேஸ். ஏன் இப்போ அவருக்கு எரெக்ஷன் இல்லைன்றதுக்கு 2 பாயிண்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். நம்பர் 1 என்ன அப்படின்னா, இப்போது முன்னாடி ஈர்ப்புனால உடலுறவு வச்சுக்கிட்டாரு, அப்போ ஒரு எரெக்ஷன் இருந்தது, பட் பார்ட்னர் அலோவ் பண்ணல. இப்போ அது ஒரு கடமை ஆயிடுச்சு, அது ஒரு வேலையாயிடுச்சு, வச்சுக்கணும் குழந்தை அப்படின்ற மைண்ட் செட்டில் போகும் பொழுது எரெக்ஷனுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் ப்ராப்பராக நம்ம மனசுலையும் சரி நம்ம உடம்புலையும் சரி ப்ராப்பராக சிங்க் ஆனால் மட்டும்தான் எரெக்ஷனே வரும். சும்மா நம்ம ஏதோ லைட்டை போட்டால் லைட் எரியிற மாதிரி ஆஃப் பண்ண ஆஃப் ஆகிற மாதிரிலாம் ஆகாது. ஆண்மைக்கான எரெக்ஷன் அப்படிங்கிறது அதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம வேணுங்கும் போது வர்றதுக்கும் வேண்டாகும் போது போகிறதுக்கும் அப்படி அது நம்ம நம்ம அதுக்கு ஆர்டரே போட முடியாது. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, கேப். இப்போ 2 வருஷம்னும் போது அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷனே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆல்ரெடி குழந்தையிலேருந்து பார்த்த ஒரு நபர், அவங்க மாமா பொண்ணு நபர்னா குழந்தையிலே பார்த்து வளர்ந்துருப்பாங்கன்னும் போது அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் கம்மியாக இருக்கும். 2 இயர்ஸாக ஒன்றா இருக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மியாக போயிடுது. பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பொருள் மேலே நமக்கு என்ன ஆகிடும், ஈர்ப்பு கம்மியாகல, அந்த மாதிரியும் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் கம்மியாயிடுச்சு. இது ஒரு காரணம். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், மேபி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா ஒரு 1 month 2 monthக்குள்ளேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு ஆகிட்டோம், அடுத்த பேபி வேணும் அப்படின்றது தான் ஒரு எழுதப்படாத விதி. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு விதின் ஒரு 1 or 2 months ஒரு ப்ராப்பர் மெரிட்டல் கவுன்சிலிங் எடுத்துருக்கணும். 2 பேரும் கவுன்சிலிங் எடுத்துகிட்டு அந்த கவுன்சிலிங் கொடுக்குற டாக்டர் சொல்கிற அறிவுரையின்படி 2 பேரும் செயல்பட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையை அப்பயே அவங்க சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னா, மேரேஜ் நான் பண்ணிட்டாங்க. ஈவன் அவங்க லவ் மேரேஜ், முன்னாடியே அவங்க 2 பேருக்கு ஈச் அதர் தெரியும் நல்லா. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேருமே சேர்ந்து டிசைட் பண்ணுறாங்க, ஒரு 2 years ஆகட்டும், லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வேலை வாய்ப்புகளோ மற்றெல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் குழந்தை வச்சுக்கலான்னு சொல்லி பண்ணிவிட்டு டிசைட் பண்ணி கான்டாக்டே வச்சுக்கல அவங்க. இப்போ 2 yearsக்கு அப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் இப்போ குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக கான்டாக்ட் வச்சுக்கும் போது ஹஸ்பண்டுக்கு எரெக்ஷன் வரல. இப்போ இவங்க என்ன எரர் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் உடலுறவு வச்சுக்க ஆரம்பத்திலே தயாரான நபர் தான், ஆனால் குழந்தை லேட் ஆகட்டும், குழந்தை தள்ளி போடலாம் அப்படின்றதுக்காக கான்டாக்டே அவங்க கட் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான அப்ரோச்.
அதாவது நம்மளே வம்ப விலை கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இது. நீங்கள் குழந்தை வேண்டான்னு நீங்கள் நினச்சாலும் கூட அட்லீஸ்ட்டு இந்த டெம்பரவரி கான்ட்ராசெப்டிவ்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி, ஏதாவது காண்டம் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிட்டாவது அவ்வப்பொழுது அந்த கப்புள்ஸ் வந்து கான்டாக்டில் இருந்துட்டு இருந்தால் தான் ப்ராப்பராக அந்த ஈச் அதர் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருந்துட்டு இருக்கும், உடல் உறவுனா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், ப்ராப்பராக அந்த தாம்பத்திய பந்தங்கள் கரெக்டாக நிறைவேற்றிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு குழந்தை வேணும்னும் போது எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் கான்டாக்ட் வச்சுக்கிட்டால் குழந்தை வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அதை பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு மேரேஜ் ஆகி திருமண உறவில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா ஃபஸ்ட்டு 3 monthsக்குள்ளே நீங்கள் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறது தான் நல்லது. அது எல்லா ஊர்கள்லையும் டாக்டருங்க, ஈவன் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டே போய் கேட்கலாம், ஒரு மகப்பேறு மருத்துவர்கிட்டே போயிட்டு நீங்கள் கேட்கலாம். அல்லது நான் ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போய் இதுதான் எங்கள் விஷயம், இந்த அடுத்து நாங்கள் எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் கேட்டு தெளிவு பெற்றுட்டு நீங்கள் திருமண பந்தத்தில் இருக்கணும். பிளைனாக லிட்டரலாக சொல்லணும் அப்படின்னா, கணவன் மனைவின்னு ஆயிட்டாலே அவங்க அவ்வப்போது கான்டாக்டில் இருக்கிறது தான் நல்லது. திருமண உறவுக்கான ஒரு அச்சாணியாக இருக்கிறது தாம்பத்திய உறவு. அதுக்கு டெய்லி இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அல்லது கட்டாயமாக இருக்குன்ற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் 10 days ஒன்ஸ் ஆகுது அந்த திருமண பந்தத்தில் இருக்கும் பொழுது உங்களோட மற்ற விஷயங்களும் சேர்ந்து அதில் நிறைவேறும். மற்ற சோஷியல் நீட்ஸ் என்னவோ அதுவும் சேர்ந்து அதில் நிறைவேறுது. ஏதோ கட்டி வச்சுட்டாங்க, 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும், 2 பேரும் ஒரே வீட்டில் வசிக்கணும், அதை தவிர வேறு எந்த இதுவும் கிடையாது, இதுதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இப்போ இருக்கிற ரீசன்ட் ஜென்ரேஷனில் அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்க. ப்ராப்பர் அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷனே இல்லை. இன்னொன்று எனக்கு என்ன வியப்பாக இருக்குது அப்படின்னா, அப்படி ஒரே வீட்டில் எந்த விதமான தாம்பத்தியம் இல்லாமல் வாழ முடியுது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ நீங்கள் மேரீடு கப்புள், நியூலி மேரிட் ஆர் இந்த மாதிரி தள்ளி போட்டுட்டு இருக்கிறீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ரேட் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அதாவது 50 வயசில் கூட கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்த டைம்லாம் மாறி இப்போ வந்து ஒரு ஆண் கருவை உற்பத்தி பண்ணுறதுக்கான, அதாவது ஒரு குழந்தை உற்பத்தி பண்ணுறதுக்கான ஆண்மை திறன் அப்படிங்கிறது ஒரு 25-30க்குள்ளேயே கம்மியாயிடுது. 30 தாண்டிடுச்சுனாலே அது கொஞ்சம் கம்மியாயிடுது. அதே மாதிரி பெண்களுக்கு அதே மாதிரி தான் பிசிஓடி அது இதுன்னு நிறைய நோய்கள் வந்துருச்சு. இன்னைக்கு கருக்குழாய் அடைப்பு வந்துச்சு, பிசிஓடி இருக்குது, உடல் பருமன் வந்துடுது, சின்ன வயசுலேயே சக்கரவியாதி தைராய்டெலாம் வந்துடுது. பெண்களும் அவங்களுக்கான கருத்தரிப்பு அந்த அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வயது குறைஞ்சிட்டே வருது. ஒரு 30+ ஆச்சுன்னா ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சியாக தான் இப்போ கேஸ் ரெக்கார்ட் போடும்போதே ரிஸ்க் ப்ரெக்னென்சி எழுதுறாங்க. அப்படின்னும் போது என்னென்னா, அந்த காலம் தாழ்ந்து காலம் கடந்து இதெல்லாம் இது பண்ணக்கூடாது. அந்தந்த டைமில் இதெல்லாம் செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. இந்த மாதிரி மேரிட்டல் இஷ்யூ இருந்ததுன்னா ஒரு கவுன்சிலிங் போய் நீங்கள் எடுத்துக்கிறது தான் நல்லது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.